ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏகே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் மாற்றங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுப முகூர்த்தம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க, அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அன்றாட மனிதர்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வழி பிறக்கும், அதே போல் இந்த 12 ராசிக்கு கிரகங்களும் எப்போ சேர்ந்து அவங்களுக்கு நன்மையான பலனை செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது குறிப்பாக இந்த தை மாதம் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை இல்லை, உறநிலை ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை, பண கஷ்டம், ஒரு வேலை கிடைக்குமா, நிரந்தரமான ஒரு வேலை, அல்லது ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி, சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது 12 ராசிக்குமே சரி. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள், உழவர் திருநாளாக கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவர் திருநாள் வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம். ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் கை கொடுக்கும். அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான பலன்களை செய்ய போகுது. அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது. தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமான், சிலவங்க பழனிக்கு தான் போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த ஒரு முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகன் தலம் இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் போக முடியாதானே நான் அந்த 12 ராசி சொல்லையில் சொல்கிறேன். அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு வாங்க. அது மிக சிறப்பாக இருக்கும். எதுவுமே தை மாதம் வரக்கூடியது. ஏன்னா இப்போ மார்கழிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம வழிபடுறது, ஆன்மீகத்தில் போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதம் தான் தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம். ஸோ அவங்களுடைய அருளாசி அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதுவும் கலியுக கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு போங்க. அதே போல் இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா தை மாதம் 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், தை 23 ஒரு முகூர்த்தம், தை மாதம் 25 ஒரு முகூர்த்தம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் சுப முகூர்த்த தினங்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும். நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம். இந்த வகையில் நம்ம இப்போ கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தை மாத பலன் பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் வர்றார். கும்பம்னு எடுத்துக்கிட்டாவே எப்போவுமே ஒரு சிறப்பான ஒரு ராசி, மரியாதைக்குரிய ராசி. கும்பத்தில் ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய ராசி. ஏன்னா கும்பங்கிறது பார்த்திங்கன்னா கலசம் சொல்லுவோம், கும்ப மரியாதைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கும்ப மரியாதை பெறக்கூடிய ராசியாக இருக்கிறனால இதில் இந்த ராசியில் பிறந்தவங்க, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே அவங்க ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு மரியாதை கௌரவத்தோடு வாழக்கூடியவங்க. ஸோ இந்த கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாதக சனியில் போயிட்டுருக்கார் ராசி அதிபதி. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை, பாதக சனிங்கிறது ரொம்ப பாதிப்பை கொடுக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டீங்க, 7.5 முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. பாதக சனினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாயை மட்டும், அதாவது பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனம் தேவை, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் பாதத்தை கொடுத்துரும். எந்த விஷயத்த பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார், வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருவார். எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய நினச்சாலும் அந்த விஷயத்தை செஞ்சு வெற்றியை காண்பீங்க.
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். குடும்பத்தில் வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதில் ராகு பகவான் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு சேர்க்க, வெளிநாடு போகிற நினைக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு சொல்லக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக கிடைக்க போகுது. அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதே போல் இன்னொரு தொழில் தொடங்கலாமா, இல்லை கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு சம்பளம் வந்து பதவி கிடைக்குமா அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா பொதுவாகவே இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டீங்க, இனி வரும் காலம் உங்களுக்கு வந்து சுபமான காலம் அமைய போகுது. சரி, ஏன்னா 7வது சனியில் எல்லா விஷயத்தையும் உணர்த்திருப்பார் சனி பகவான். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் என்ன விஷயத்தில் நம்ம உறவுகள் எப்போ நமக்கு துணைக்கிருக்காங்க, யார் கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணுறா, இது எல்லாமே நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இனிமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு பல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதுனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து காசு போடுற மாதிரி இருக்கும். சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே போல் பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது. ஒரு வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய ராசி. ஸோ அதாவது ஏரோப்ளேனில் பறக்கிறது, அதாவது காற்று ராசி. கும்பராசியில் வந்து நிறைய பேர் ஒரு தடவையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா விமான போக்குவரத்தில் செல்லக்கூடியவங்க. ஸோ வெளிநாட்டு பயணம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் சூரியன். ஸோ யாராச்சும் அரசு வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இவ்வளோ காலம் வந்து, ஏன்னா 7 சனி நிறைய பேருக்கு வந்து இந்த தடை தாமதத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மாதத்துலேருந்து அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசு சம்மந்தப்பட்ட ஒரு லோனாக இருந்தாலும் சரி, அரசு சம்மந்தப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, அரசு சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உனக்கு. அது மூலமாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனை வந்து பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்நியங்கள் ஒன்று சேரும். அதே போல் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு நிறையா இருக்கும். ஏன்னா ராசி 2ல் இருக்கார், சனி பகவான் 2ல் இருக்கு, வருமானத்தை கொடுத்துருவார். அப்போ என்ன வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனை நீங்கும், வேலை வாய்ப்பில் இருந்த ப்ரெஷர் நீங்கும், வேலை வாய்ப்பில் இருந்தக்கூடிய உங்களுக்கு உயர் அதிகாரிகளிருந்து இந்த அதிகமான ப்ரெஷர் வந்து இப்போ குறையுங்க. ஓரளவு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிப்பீங்க, சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. ஸோ இந்த மாதம் வந்து வருமானத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். 2ல் சனிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார். ஸோ வருமானம் வந்து உங்களுக்கு கை தாராளமாக கிடக்கும். தை மாதம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வருமானம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா 5ஆம் தேதி புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தைக்காக மருத்துவமனை சென்று அதன் மூலமாக குழந்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அல்லது குழந்தை கன்ஃபார்ம் கூடிய மாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். சரிங்களா? ஏன்னா ராகு கேது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ல் கேது ராசிலே ராகு இருக்கனால கண்டிப்பாக போகக்காரர். திருமணம் சார்ந்த விஷயத்தில் போகம் அதிகம் கொடுக்கக்கூடியது ராகு. ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கு தடதாமல் இருந்தால் கூட இந்த மாதம் விறுவிறுன்னு கல்யாணம் சீக்கிரமே முடியக்கூடிய அமைப்பை தருதுங்க. ஸோ அதே போல் யாருக்கெல்லாம் திருமணம் கணவனுடைய பிரச்சனை பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து சேருவீங்க. அதே போல் அந்த தைப்பூசம் அந்த மாதம் வருது. தைப்பூசத்தை அன்றைக்கி கண்டிப்பாக முருக வழிபாடு செய்து சிறந்தது. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழனி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. ஸோ அவங்களுடைய தசாபுத்தியை பார்த்து அதுக்கேற்றபடி செயல்படுங்க. நம்ம நல்ல நேரம் என்ன நேரம் போயிட்டுருக்கு, என்ன கரகம் தசான்றது புத்தி எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுக்க கண்டிப்பாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குவதும் சரி, வாகனம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும்.